அனைவருக்கும் வணக்கம். பிரசன்ன ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு பயிற்சியில் அது ஜாமக்கோள் ஆருட பிரசன்னமாக இருந்தாலும் சரி, ஹோரா பிரசன்னமாக இருந்தாலும் சரி, அஸ்தமங்கள பிரசன்னமாக இருந்தாலும் சரி, அல்லது சோழி பிரசன்னம் தாம்பூல பிரசன்னங்களாக இருந்தாலும் சரி, அல்லது பிறப்பியல் ஜாதகங்களாக இருந்தாலும் சரி, இந்த ஜோதிடம் சார்ந்த அத்துணை விதமான நுட்பங்களிலும் எளிமையாக துல்லியமாக ஒருவர் வந்து கேட்கிற கேள்விக்கு பலனுரைப்பதற்கான ஒரு முக்கியமான சூட்சம பாடத்தை இன்று நாம் பயிலவிருக்கிறோம். இதை ஜாமக்கோள் ஆருடத்தின் இணையாகவும் பிறப்பியல் ஜாதகத்தின் இணையாகவும் பிற பிரசன்னங்களின் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நுட்பமாகவும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அப்போ எந்த அளவிற்கு ஒரு முக்கியமான பாடத்திட்டத்தை இன்றைக்கு நம்ம படிக்க இருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கங்க. இந்த பாடத்திட்டத்தில் புரிதலும் நுட்பமான அறிவும் மன அமைதியும் மன ஒருமைப்பாடும் மிக மிக முக்கியமான ஒன்று. அதனால தான் நம்ம ஜோதிடம் பார்க்க ஆரம்பிப்பதற்கு முன்பே சில பூஜை புனஸ்காரங்கள் செய்வதும் சில மந்திரங்களை பலமுறை உச்சரிப்பதன் மூலமாக மனதை ஒருநிலைப்படுத்தி மனதை ஒருமுகப்படுத்துவதற்கான ஒரு நிலையை மேற்கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? அப்போ இன்றைய பாடத்திட்டம் அப்படிங்கிறது எல்லா விதமான ஜோதிட நுட்பங்களுக்கும் பொருந்தக்கூடியது. உங்களுடைய மதிநுட்பம், புத்திசாலித்தனம், அறிவு இவற்றை பயன்படுத்தி இந்த நுட்பத்தை நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். எல்லாத்துலேயும் துல்லியமான பலன்களை கொடுக்கும். இதுல இன்னும் முக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜோதிட நுட்பத்திற்கு இறைவனின் மொழி அல்லது இறைவனின் குறிகாட்டுதல் அல்லது இறைவனுடைய அனுகிரகத்தை பெற்றவர்களுக்கு புரியக்கூடிய ஒரு சங்கேத பாஷை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பாடத்திட்டம் இது. இதுல பல்வேறு நுட்பங்கள் இருக்கு, இதுல பல்வேறு பகுதிகள் இருக்கிறது. அது ஒவ்வொன்றை பற்றியும் தெளிவா நீங்க பார்க்கும் பொழுதுதான், புரிந்து கொள்ளும் போதுதான் அதற்குள்ள வேறுபாடுகள், அதற்குள்ள இருக்கக்கூடிய நுட்பங்கள் இவற்றையெல்லாம் உங்களால் புரிந்து கொள்ள முடியும். இந்த நுட்பங்களை நான் சொன்னது போல எல்லா விதமான ஜோதிட பலன் கூறும் முறைகளுக்கும் பயன்படுத்துங்கள். இந்த நுட்பங்கள் தரக்கூடிய பலன்களானது மிக துல்லியமானது, எப்பொழுதுமே மாறாதது, தவறே சொல்லாதது, தவறாக குறி காட்டாதது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு பிறப்பியல் ஜாதகத்தை எடுத்து நீங்க ஆய்வுக்கு உட்படுத்துறீங்கன்னா, அந்த பிறப்பியல் ஜாதகத்தை எழுதும் போது ஏதேனும் தவறு செஞ்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன ஆகும்? அந்த பிறப்பியல் ஜாதகம் தவறான கிரக நிலைகளையும் தவறான ஒரு பாவங்கள் நிலைகளையும் தான் உங்களுக்கு காட்டும். அப்ப நீங்க அதை அடிப்படையாக கொண்டு சொல்லக்கூடிய பலன்களும் தவறாக போகும். சோழி பிரசன்னமோ அஸ்தமங்கள பிரசன்னமோ ஜாமக்கோள் ஆருடமோ நீங்க ஒரு சக்கரம் அமைத்து அதன் அடிப்படையில் பலன் சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதிலும் ஏதேனும் தவறுகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஆனா இந்த இறைவனின் மொழி என்று வழங்கப்படுகிற இந்த பிரசன்ன நுட்பங்களுக்கு தவறே வராது. ஏன்னா நீங்க கேள்வி கேட்கிற நேரத்தில் உங்களை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகளின் அடிப்படையில் அந்த நிகழ்வுகளை இறைவனினுடைய குறியாக எடுத்துக்கொண்டு அதன் அடிப்படையில் பலன் சொல்ல போறீங்க. இவ்வளவுதான் அதுல இருக்கக்கூடிய ஆழ்ந்த நுட்பம், சூட்சமம். இதுல 3 விதமான நுட்பங்கள் இருக்கிறது. இதுல மிக முக்கியமானது 3 விதமான நுட்பங்கள். முதல்ல எடுத்தீங்க அப்படின்னா ஹோரை அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஓரை அல்ல, ஹோரை. ஹோரை அப்படின்னா என்ன? an hour அப்படின்றதனுடைய தமிழாக்கமாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க.
இதுக்கு நம்ம முன்னோர்கள் எந்தெந்த நேரங்கள்ல எந்தெந்த கோரை காலம் இருக்கிறதுங்கிறதுக்கு ஒரு அட்டவணையை வகுத்திருக்கிறார்கள். இந்த அட்டவணையினுடைய அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆதி காலத்து பண்டைய ரிஷிகள், சித்தர்கள், ஞானிகள் ஜோதிட சார்ந்த நிலைகளில் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு மேற்கொண்டு அதனை ஆய்வு செய்தவர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏன் மனோநிலை மாறிக்கொண்டே இருக்கிறதுன்னு ஆராய்ச்சி பண்றாங்க. அப்படி ஆராய்ச்சி பண்ணும் பொழுது ஒரு நேரம் இருக்கிற மனோநிலை இன்னொரு நேரம் மாறுவதற்கு வெளிப்புறத்திலிருந்து கண்ணுக்கு தெரியக்கூடிய தூண்டல்கள் எதுவுமே இல்லை. இப்ப நீங்களே இருக்கீங்க, காலையில எந்திரிக்கும் போதே மகிழ்ச்சியா இன்னைக்கு இருக்கணும்னு எந்திரிக்கிறோம். அந்த மகிழ்ச்சி எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்கிறது? ஒண்ணுமே இல்லாத பிரச்சனையா இருக்கும், திடீர்னு ஒரு பெரிய பிரச்சனையா உருவாகும். மனதில் சில கலக்கங்கள் உருவாகும். சில நேரங்களில் உங்க தாய் தந்தை வழி உறவுகளை பற்றி சிந்திச்சுட்டு இருப்பீங்க. சில நேரங்களில் கணவன் மனைவி சார்ந்த நிகழ்வுகளை பற்றி சிந்திச்சுட்டு இருப்பீங்க. சில நேரங்களில் வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சிந்தனைகள் இருக்கும். சில நேரங்களில் உங்களுக்கு அவமானம் வந்து விடுமோ, கடன் கொடுத்தவர்கள் கேட்டு விடுவார்களோ, நம்ம சிக்கல்ல மாட்டிக்குவோமோ அப்படின்னு ஏதோ ஒரு பிரச்சனையை நினைச்சுக்கிட்டு கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க. அப்ப இந்த சிந்தனைகள் எதனை அடிப்படையாக கொண்டு உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது? நீங்க அமைதியா ஒரு ரூம்ல, யாருமே இல்லாத ரூம்ல, எந்த ஒரு புறத்தூண்டலும் இல்லாத நிலையில் அமைதியா உட்கார்ந்துருந்தீங்கன்னா கூட இந்த எண்ணங்கள் மாறி 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 வந்துகிட்டே இருக்கு. இந்த எண்ணங்களின் மாற்றத்திற்கு காரணம் யாருன்னு ஆய்வை மேற்கொள்ளும் பொழுதுதான் முன்னோர்கள் என்ன கண்டறிந்தார்கள்னு வார்த்தைகள்னா, ஒரு கிரகத்தினுடைய ஆதிக்கம் இந்த பூமியிலும் பூமியில் வாழுகிற ஜீவராசிகளிலும், நம்ம முக்கியமா யார் எடுத்து கணக்கீடு செய்யணும்? மனிதர்களிலும் இடையராது ஒன்றன் பின் ஒன்றாக ஒரே விதமான கிரக வரிசையில் ஆதிக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதுன்னு கண்டறிந்தார்கள். இன்னும் நம்ம நுட்பமா எடுத்து பார்த்தோம்னா, ஜாமக்கோள் ஆருடமானது இது இந்த நுட்பத்திற்கான மிக முக்கியமான ஆணி வேராக இருக்கிறது. ஜாமக்கோள் ஆருடத்துல என்ன பண்ணினாங்க? ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு ஜாமங்கள் வாரியாக ஒவ்வொரு ராசியை கடக்கும் அப்படிங்கிறாங்க. ஒரு ஜாமத்தினுடைய கால அளவு எவ்வளவு? 1.5 மணி நேரங்கள். அப்ப பகல் பொழுதில் 8 ஜாமங்களும் இரவு பொழுதில் 8 ஜாமங்களும் கணக்கீடு செய்து அதன் அடிப்படையில் ஒரு சரியான மாற்றம் பெறாத கிரக வரிசையின் அடிப்படையில் ஜாமக்கோள் கிரகங்கள் ஒவ்வொரு ஜாமத்திலும் ஒவ்வொரு ராசியிலும் 1.5 மணி நேரங்கள் பயணிக்கும் அப்படிங்கிறது தான் ஜாமக்கோள் ஆருட பிரசன்னத்தில் ஜாமங்கள் மற்றும் ஜாம கிரகங்களுக்குமான தொடர்பாக இருக்கிறது. இதை இன்னும் அதிநுட்பமான நிலைக்கு போனீங்க அப்படின்னா, இந்த 1.5 மணி நேரம் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 12 ராசிகள் இருக்கு. ஆனா 8 ஜாமங்களை அதை பிரிச்சு கொடுக்குறாங்க. அப்ப என்ன ஆகுது? ஒரு ஜாமத்திற்கு 1.5 மணி நேரம் அப்படிங்கிற மாதிரி கணக்கீடு செய்கிறார்கள். ஆனால் அதிநுட்பமான நிலையில போய் பார்க்கும் பொழுது, ஸ்திர ராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சரம் உபயம் இரண்டுமே இயங்கக்கூடிய ராசிகள். ஆனால் ஸ்திர ராசிகள் என்பது இயங்காத நிலைத்த தன்மையை பெற்ற ராசிகளாக இருக்கிறது. அந்த ராசிகளில் ஜாமக்கோள் கிரகங்கள் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த முடியாது அப்படிங்கிறத வலியுறுத்தி 12 ராசிகள்ல 4 ஸ்திர ராசிகள் தவிர்த்து 8 ராசிகளில் 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரமாக ஜாம கிரகங்கள் கடிகார சுற்றிற்கு எதிர் சுற்றாக ராசி மண்டலத்தை சுற்றி வருகிறதுன்னு சொன்னாங்க. இன்னும் அதிநுட்பமான நிலைக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு கிரகமானது தான் இருக்கிற சரராசியிலேயோ அல்லது உபயராசியிலேயோ 1 மணி நேரம் நகரும். மீதி 1/2 மணி நேரங்கள் அடுத்து வரக்கூடிய
ஸ்திர ராசியில் நகரும் அப்படின்னு கண்டறிவார்கள். இது அதிநுட்பமான நிலை. அந்த ஒரு ராசியில 1 மணி நேரமும் அந்த ஸ்திர ராசியில அரை மணி நேரமும் பயணிக்கும். அடுத்தது அந்த கிரகம் என்ன ஆகும்? முதல் அரை மணி நேரம் அந்த ஸ்திர ராசியினுடைய பிற்பகுதியிலையும், அடுத்த 1 மணி நேரம் அடுத்து வரக்கூடிய சரராசியிலையோ அல்லது உபயராசியிலேயோ பயணிக்கும் அப்படின்னு கண்டறிந்து அந்த நுட்பத்தை இன்னும் அதிநுட்பமான ஜாமக்கோள் ஆருடமாக நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். அப்ப என்ன அர்த்தம்? ஒரு ராசியில் ஒரு ஜாமக்கோள் கிரகம் 1 மணி நேரம் நகர்கிறது அப்படிங்கிறது அதனோட அர்த்தம். இந்த நுட்பத்தை அடிப்படையாக கொண்டுதான் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு கிரகமானது இந்த பூமியில் ஆதிக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு மிகவும் அடிப்படையான நிலையை எடுத்துக்கொண்டு அந்த 1 மணி நேரத்தை an hour அப்படிங்கிறத ஹோரை என்று உருமாற்றம் பெற்று அழைத்தார்கள். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மணி நேரமும் ராகு கேது என்ற சாயா கிரகங்கள் தவிர்த்து ஒரு குறிப்பிட்ட கிரக வரிசையின் அடிப்படையில் இந்த பூமியின் மீது ஒவ்வொரு கிரகத்தினுடைய தாக்கமும் ஆதிக்கமும் இருக்கும். இதுதான் முன்னோர்கள் கண்டறிந்த அதிநுட்பமான ஒரு நிலை. புரியுதுங்களா? அப்போ இந்த ஹோரை அதிபதியானவர் ஒரு மனிதனுடைய சிந்தனைக்கும் செயலுக்கும் எண்ணங்களுக்கும் மனநிலையில் ஏற்படுகிற மாற்றங்களுக்கும் உடல் நிலையில் ஏற்படுகிற மாற்றங்களுக்கும் காரணகர்த்தாவாக அமைகிறார் அப்படிங்கிறது தான் ஜோதிடத்தினுடைய அதிநுட்பமான ஒரு நிலை. புரியுதுங்களா? அப்போ ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு கிரகமானது ஹோரை கிரக வரிசையின் அடிப்படையில் பூமியில் வாழுகிற மனிதர்கள் மீது இடையறாது ஆதிக்கத்தை செலுத்தி கொண்டிருக்கிறது. எந்த கிரகம் ஆதிக்கத்தை செலுத்தி கொண்டிருக்கிறதோ அந்த 1 மணி நேரத்தில் அந்த மனித சமூகத்தினுடைய சிந்தனையானது அந்த கிரகம் சார்ந்த காரகத்துவத்தினுடைய செயல்களையும் சிந்தனைகளையும் எண்ணங்களையும் மனிதர்களுக்கு தோற்றுவிக்கிறது. அதனாலதான் நீங்க எந்த ஒரு புறத்தூண்டல் இல்லாம தனிமையாக ஒரு அறையில் அமர்ந்திருந்தாலும் இல்ல மலை உச்சியின் முகட்டில் அமர்ந்திருந்தாலும் அல்லது மனித நடமாட்டமே இல்லாத ஒரு பகுதியில் அமர்ந்திருந்தாலும் உங்களுடைய எண்ணங்கள் இடையறாது மாறிக்கொண்டே இருக்கும். ஏன்னா இது புறத்தூண்டலின் அடிப்படையில். புறத்தூண்டல்னா என்ன? சுத்தி நடக்கூடிய நிகழ்வுகள், மற்றவங்க பேசுற விஷயம், பார்க்கிற விஷயம், இதை பொறுத்தது அல்ல. வான்வெளியில் இருக்கக்கூடிய கோள்களினுடைய தாக்கம், பிரபஞ்ச சக்தியினுடைய தாக்கம், ஆகாய சக்தியினுடைய தாக்கத்தின் அடிப்படையில் நீங்களே உங்களுக்குள்ளேயே சிந்தனையை மாற்றி மாற்றி சிந்திக்க ஆரம்பிக்கிறீர்கள். அப்படிங்கிறது தான் இந்த ஹோரா சாஸ்திரத்தினுடைய மிக முக்கியமான அடிப்படையான நுட்பமாக அமைந்திருக்கிறது. இப்ப என்னன்னு புரியுதா? ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு கிரகம் இடையறாது பூமியின் மீது தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துகிறது. பூமியின் மீதுனா தாவரங்கள் மீதும் செலுத்துது, ஒரு செல் உயிரிகள் மீதும் செலுத்துது, ஓரறிவு கொண்ட உயிரினத்தின் மீதும் செலுத்துது, 6 அறிவு கொண்ட மனிதர்கள் மீதும் செலுத்துது. அந்த அடிப்படையை வச்சுக்கிட்டு தான் ஒவ்வொரு உயிரிகளும் தன்னுடைய நிலைகளில் மாற்றத்தை அனுபவிக்கிறது. இதில் மனதை கொண்டவன் மனிதன். அப்ப அவனுடைய மனதில் சலனத்தை ஏற்படுத்தி சிந்தனைகளை ஏற்படுத்தி அதன் அடிப்படையில் அவனை செயலாற்ற வைக்கக்கூடிய ஒரு வலிமையான தாக்கத்தை இந்த ஹோரை அதிபதி கிரகம் அவருக்கு வழங்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இதை அடிப்படையா வச்சுக்கிட்டு தான் ஒவ்வொரு மணி நேரமும் மனிதன் என்னென்ன சிந்தனைகளை பெறுவான், அந்த கிரகத்தினுடைய காரகத்துவத்தின் அடிப்படையில் அவனுடைய சிந்தனைகளும் செயல்பாடுகளும் அவனுடைய எண்ணங்களும் இருக்கும் அப்படிங்கிறத கண்டறிந்தார்கள். அப்ப ஒவ்வொரு மனிதனும் தான் என்ன நினைக்க விரும்புகிறோமோ அதை நினைப்பதில்லை.
தான் எதை சிந்திக்க விரும்புகிறோமோ அதை சிந்திக்க முடியாது. தான் என்ன செய்ய விரும்புகிறோமோ அதை அப்படியே செய்யவும் முடியாது. புரியுதுங்களா? ஏன் அப்படி இருக்குன்னா, நீங்க உங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கீங்க? கிரகங்களினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறீர்கள். உங்களை செலுத்தி கொண்டிருக்க, ஆண்டு கொண்டிருக்க, தன்னுடைய வலிமையான காஸ்மிக் எனர்ஜி மூலமாக, காஸ்மிக் சக்திகள் மூலமாக உங்களை தூண்டிக் கொண்டிருக்கிற கிரகம்தான் உங்களை சிந்திக்கவும், செயலாற்றவும், உங்களுடைய எண்ணங்களில் மாற்றத்தை வழங்கவும் ஒரு முக்கியமான பொறுப்பை வகுக்கக்கூடிய நிலையை பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. சரி, இந்த இடத்துல பிரசன்னம் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்க எல்லாருக்குமே தெரியும், ஒவ்வொரு மனிதனுடைய சிந்தனைகளும், செயல்களும், குணாதிசயங்களும், அவனுடைய உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களும், ரசாயன மாற்றங்களும், அல்லது பயோகெமிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லலாம். உடல்ல இருக்கக்கூடிய இன்னர் ஆர்கான் சுரக்கக்கூடிய அந்த சுரப்பிகளினுடைய நிலைகளில் மாற்றமும் எல்லாமே எதை கட்டுப்படுத்துது? உங்க மூளையினுடைய செயல்பாடு, எண்ணங்களினுடைய செயல்பாடு, சிந்தனைகளுடைய செயல்பாடு, உங்கள் செயலினுடைய செயல்பாடு அனைத்தையும் மாற்றி அமைக்கிறது. அப்ப நீங்கள் இயங்குவதற்கும் சிந்திப்பதற்கும் முக்கிய காரணம் வான்வெளியில் இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய ஆதிக்கம். அப்போ ஒரு குறிப்பிட்ட நேரத்துல எந்த கிரகமானது பூமியில் ஆதிக்கத்தை செலுத்தி கொண்டிருக்கிறதுன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, அவர் எப்படி சிந்திப்பார், அவர் என்ன மாதிரியான எண்ணங்களில் இருப்பார், எதை சார்ந்த மன போராட்டம் இருக்கும், குணாதிசயம் எதை பொறுத்து மாறும், உடல் அமைப்பு எதை பொறுத்து மாறிக்கொண்டிருக்கிறதுன்னு A to Z அவரை பற்றிய ஒரு தெளிவான ஒரு நிலை அறிதலை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இது எல்லாமே கிரகங்களினுடைய தாக்கத்தின் அடிப்படை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் இத பிரசன்ன ரீதியா பயன்படுத்துறது அப்படிங்கிட்டு வரும்போது, உங்களை நாடி ஒருவர் வந்து ஒரு கேள்வி கேட்கிறார் என்றால், அல்லது உங்ககிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு வந்து உட்கார்ந்துட்டார்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த நேரத்தில் தன்னுடைய ஆதிக்கத்தை பூமியின் மீது செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய கிரகமானது ஜோதிடரை பாதிப்பதை விட ஜோதிடம் பார்க்க வந்திருக்கக்கூடிய நபரினுடைய எண்ணங்களிலும், செயல்களிலும், சிந்தனைகளிலும் மிகப்பெரிய மாற்றத்தை வழங்கும். இது சூட்சமமான நிலை. இப்ப உதாரணமா, நீங்க ஒருவருடைய வீட்டுக்கு ஜாதகம் பார்க்க போறீங்க. அந்த நேரம் ஒரு அபசகுனங்கள் நடக்கிறது. சகுனத்தை பத்தி உங்களுக்கு தெரியும், அடுத்தாதான் படிக்க போறோம். அப்ப நீங்க என்ன நினைச்சிடக்கூடாதுன்னா, என்னடா நம்ம ஜோதிடம் பார்க்க போலான் இருக்கோம், அபசகுனமா இருக்கே, போலாமா வேணாமான்னு யோசிக்க கூடாது. அந்த அபசகுனமானது உங்களுக்கானது அல்ல. நீங்கள் யாருக்காக ஜாதகம் பார்க்க போகிறீர்களோ அவர்களுக்கான சகுனமாக அமைகிறது. இதுதான் பிரசன்னத்தினுடைய சூட்சமம். எப்ப இன்னொரு மனிதனை சிந்தித்து, இன்னொரு மனிதனுக்காக அறிவை பயன்படுத்தி, புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி, மதிநுட்பத்தை பயன்படுத்த ஆரம்பிக்கிறீர்களோ அப்பொழுது உங்களினுடைய ஆளுமையை அந்த கிரகங்கள் ஆளுமைப்படுத்த முடியாது. யாருக்காக சிந்திக்கிறீங்களோ, யாருக்காக செயல்படுறீங்களோ அவங்களுடைய நிலையில்தான் இந்த கிரகங்களானது மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். இதுக்குதான் உளவார பணின்றதை செஞ்சாங்க முந்தைய காலங்கள்ல. எப்ப சுயநலம் இல்லாமல், உங்களுக்குன்னு இல்லாம மற்றவர்களுக்காக செயல்பட ஆரம்பிக்கிறீர்களோ அப்பொழுது உங்களுடைய கர்ம வினை வேலை செய்யாது. யாருக்காக வேலை செய்றீங்களோ அவங்களுடைய கர்ம வினை வேலை செஞ்சு, அதன் அடிப்படையில் நீங்க யாருக்காக உதவி பண்ணீங்களோ அவர்கள் நன்மையவோ தீமையவோ அடைவார்கள். அந்த நன்மையோ தீமையோ உங்களை அதிகம் பாதிக்காது. புரியுதா இல்லையா? இப்ப உதாரணமா எடுங்களேன், ஒரு கடைத்தெருவுக்கு போறீங்க. இங்க இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் டூ வீலர் எடுத்துட்டு உங்க நண்பருக்காக போறீங்க, உங்களுக்காக போல. உங்க நண்பர் கூப்பிடுறாரு, வா தம்பி இந்த இடத்துக்கு போய் ஒரு ஜாமான் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறாரு. சரி, நண்பர் கூப்பிடுறாரே நம்மளும் போயிட்டு வருவோம் அப்படின்னு நீங்க அவர் கூட போறீங்க. யாருக்காக முழுக்க முழுக்க போறீங்க? அவருக்காக தான் முழுக்க முழுக்க போறீங்க. அவர் போய் எல்லா கடைகள்லையும் தேடுறார்.
தான் தேடி வந்த அந்த பொருள் கிடைக்குதா, குவாலிட்டியாக இருக்கா, ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கான்லாம் தேடுறாரு. எல்லாம் தேடி பார்த்துட்டு பார்த்தா ஒன்றுமே செட் ஆகலை. உடனே ஒன்றும் சரியா இல்லைப்பா, வாப்பா போகலாம் அப்படின்னு உங்களை என்ன பண்ணிடுவார், திருப்பி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து இறக்கி விட்டுறாரு. இந்த இடைப்பட்ட காலத்தில், இடைப்பட்ட நேரத்தில் ஐயோ பொருள் கிடைக்கலையே நீங்கள் கவலைப்படுவீங்களா? ஐயோ இவ்வளோ பெட்ரோல் வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு கவலைப்படுவீங்களா? ஐயோ நண்பர் இவ்வளவு செலவு பண்ணிட்டாரேன்னு கவலைப்படுவீங்களா? எதுவுமே படமாட்டீங்க. ஏன்னா அது உங்களுடைய சுயநலம் சார்ந்தது அல்ல, சுய விருப்பு வெறுப்பு சார்ந்தது அல்ல. நீங்க யாருக்காக போறீங்களோ அவர் தான் ஐயோ உங்களையும் கூட்டிட்டு வந்து இப்படி வேஸ்டா போச்சு, இவ்வளவு பெட்ரோல் வேஸ்ட், நேரம் வேஸ்ட், சரியான பொருள் அமையவே இல்லை, நானும் ரொம்ப நாளா தேடுன்னு கவலைப்பட ஆரம்பிப்பாரு. அவருடைய நஷ்டங்கள் இழப்புகளை பற்றியெல்லாம் சிந்திக்க ஆரம்பிப்பாரு. சில நேரங்களில் கோபம் கூட படுவார். நல்ல பொருளை வாங்கி வச்சேன் இவங்கெல்லாம் அப்படிங்கிற மாதிரி திட்ட ஆரம்பிப்பார். ஆனால் நீங்கள் திட்டுவீங்களான்னு திட்ட மாட்டீங்க. சரி விடுங்க, இன்னொரு 4 நாளில் வந்து பார்த்தா கிடைக்க போகுது, சொல்லியிருக்கீங்கல்ல அவர் வாங்கி தருவார், விட்டுட்டு வாங்க அப்படிம்போம். ஏன் உங்களுக்கு வந்து அந்த டென்ஷன் வரல? ஏன் உங்களுக்கு கோபம் இல்லை? ஏன் அந்த நஷ்டத்தை பற்றி உங்களுக்கு புரியல? ஏன் நீங்கள் அவர் செலவழித்த காசை பற்றி கவலைப்படலை உங்க நண்பர்? ஏன்னா அது உங்களுக்கான பணி இல்லை, உங்களுக்கான தேவை இல்லை, நீங்க உங்களுக்காக போகலை. ஆகையால உங்களுக்கு டென்ஷன் இல்லை, கோபம் இல்லை, ப்ரெஷர் இல்லை. வீட்டில் சும்மா உட்காந்துருந்தோம், சும்மா அப்படி போயிட்டு வருவோம் அப்படின்னு ஒரு என்ஜாய் பண்ணீங்க அந்த விஷயத்த. புரியுதா? அதுக்கான காரணம் உங்களுக்கும் அந்த செயலுக்கும் அந்த தேடி போன விஷயத்துக்கும் தொடர்பில்லை என்பதுதான். அப்ப முழுக்க முழுக்க அந்த நேரத்தில் நடந்த நிகழ்வுகளும் கிரகங்களினுடைய ஆதிக்கமும் கிரகத்தினுடைய செயல்பாடுகளும் உங்களை பாதிக்காது. யாரை பாதிக்கும்? யாருக்காக அந்த பொருள் வாங்க போனீங்களோ அந்த நண்பரைத்தான் பாதிக்கும். அப்ப இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும் இந்த சூட்சமத்தைன்னா, எப்பொழுது மற்றவர்களுக்காக நீங்கள் ஒரு காரியம் செய்கிறீர்களோ, எப்பொழுது மற்றவர்களுக்கு உதவி செய்கிறீர்களோ, எப்பொழுது மற்றவர்களுக்காக சிந்திக்கிறீர்களோ, எப்பொழுது மற்றவர்களுக்காக உங்களுடைய உழைப்பை தருகிறீர்களோ, எப்பொழுது மற்றவர்களுக்காக உங்களுடைய புத்தியை பயன்படுத்துகிறீர்களோ, எப்பொழுது மற்றவர்களுக்காக உங்கள் கைகள் வேலை செய்கிறதோ, எப்பொழுது மற்றவர்களுக்காக உங்களுடைய கால்கள் வேலை செய்கிறதோ, எப்பொழுது மற்றவர்களுக்காக உங்களுடைய ஐம்புலன்களும் வேலை செய்கிறதோ, அப்பொழுது உங்களை அந்த கிரக நிலைகள் பாதிக்காது. அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரகத்தினுடைய வலிமையானது உங்கள் மூலமாக செயல்பட்டு உங்க நண்பருக்கு நன்மையோ தீமையோ வழங்கும். அந்த நன்மையோ தீமையோ உங்களை பாதிக்காது. புரிந்து கொள்ள முடியுதுங்களா? இதுதான் அதனுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. இது இன்னொரு உதாரணத்துல சொல்லணும் அப்படின்னா, 2 பேர் நண்பர்கள் கடை தெருவுக்கு போறீங்க. திடீர்னு போய் என்ன பண்ணிடுறாரு, நண்பர் போறவர் போய் ஒரு கடையில போய் என்னங்க வேலை இவ்வளவு போடுறீங்க அப்படின்னு வம்பிழுத்துறாரு, சண்டை போட்டுறாரு. அவரு கெட்ட வார்த்தை சொல்லி திட்ட, இவரும் கெட்ட வார்த்தை சொல்லி திட்ட, இப்படி ரொம்ப அதி தீவிரமாக அந்த சண்டை அடுத்த நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. நீங்க உடனே என்ன பண்ணுவீங்க? ஓடி போய் சரி விடுங்க விடுங்க, எந்த பிரச்சனையும் இல்லைங்க, ஏங்க இதுக்கு தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, ஏங்க நீங்க தேவையெல்லாம் பேசுறீங்க, ஏங்க நீங்க தேவையெல்லாம் பேசுறீங்கன்னு அந்த சண்டையை விலக்கி கூட்டி, ஏப்பா தேவையில்லாமலாம் போய் இவர்கிட்ட போய் வாயை கொடுக்குற, வந்தமா பொருள் இருந்தா வாங்கு, இல்லைன்னா போன்னு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அந்த சண்டை போட்டதினுடைய டென்ஷனோ ப்ரெஷரோ கோபமோ இல்லை ஆங்காரமோ, ஓங்க என்னைய போய் இப்படி சொல்லிட்டானே அப்படிங்கிற மாதிரி பரிதவிப்போ உங்களுக்கு இருக்காது. ஆனா யாருக்கு இருக்கும்? சண்டை போட்ட அந்த நபருக்கு இருக்கும் இல்லையா? அப்போ யார் அந்த காரியத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்களோ, யாருக்காக அந்த காரியத்தில் ஈடுபட்டு இருக்கிறோமோ அவர்களுக்குத்தான் அந்த கிரக நிலைகள் முழுமையாக இயங்கி பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அதுபோல ஒரு ஜோதிடர் ஜாதகம் பார்க்கிறார்னா அவருக்காக பார்க்கல, அவரை நம்பி வந்திருக்கிற நபருக்காக, அவர் கேட்கிற கேள்விகளுக்காக, அவருடைய வாழ்வியலில் அவர் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்பதற்காக ஆழ்ந்து சிந்தித்து அறிவை பயன்படுத்தி காலத்தை கணக்கீடு செய்து அவருக்காக உழைக்கிறார். அதுக்காக பணம் கிடைக்குது இல்லைன்னு இல்லை. ஆனா அவருடைய முழுமையான உழைப்பும் யாருக்காக இருக்கிறது? அவரை நாடி வந்திருப்பவருக்காக இருக்கிறது. அப்போ அந்த நேரத்தில் ஹோரா சாஸ்திரத்தின் அடிப்படையில், ஹோரையின் அடிப்படையில் அந்த 1 மணி நேரத்தை ஆண்டு கொண்டிருக்கிற, வலிமையாக செலுத்தி கொண்டிருக்கிற அந்த கிரகத்தினுடைய தாக்கமானது
யாருக்கு பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை தேடி வந்திருக்கக்கூடிய அந்த நபருக்குத்தான் அந்த மாற்றத்தையும் ஆதிக்கத்தையும் செயல்களையும் அந்த கிரகம் அமைக்கும், மாற்றி அமைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ நீங்க ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஒருவர் வருகிறார், அந்த நேரத்தில் சுப கிரகங்களினுடைய ஹோரை நடப்பில் இருக்கும் பொழுது அது யாருக்கு சுபத்தை தருகிறது? உங்களை நாடி வந்திருக்கக்கூடிய அந்த நபருக்கு சுபத்தன்மையையும் சுபமான நிலையையும் நல்ல மாற்றங்களையும் தரப்போகிறதுன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். புரியுதா? அதே நேரத்தில் இன்னொருத்தர் வர்றார், அவர் அசுபஹோரையினுடைய காலத்தில் வருகிறார். அதாவது அசுபஹோரைன்னு என்ன அர்த்தம்? அசுப கிரகங்களினுடைய ஆதிக்கம் மிக்க அந்த நேரத்தில் உங்களிடம் ஜாதகம் பார்க்க வருகிறார் என்றால் நீங்க நினைச்சு கூடாது, ஐயோ அவன் கெட்ட நேரத்தில் வந்திருக்கானே, எனக்கு எதுவும் பிரச்சனை வந்துருமோ, நான் தப்பு தப்பா சொல்லிடுவனோ, எனக்கு வில்லங்க வந்துருமோன்னு யோசிக்க கூடாது. அது யாரை முழுமையா பாதிக்கும், யார் மீது ஆதிக்கத்தை செலுத்தும், யாருக்கு மாற்றத்தை கொடுக்கும்னா உங்களை நாடி வந்திருக்கக்கூடிய அந்த நபரினுடைய நிலையையும் அவருடைய செயல்களின் மாற்றத்தையும் அவர் கேட்கிற கேள்வியினுடைய முடிவினுடைய நிலையையும் மாற்றி அமைக்கும். அப்போ ஒரு அசுபஹோரையில வந்திருக்கும் பொழுது அவருடைய எண்ணங்கள், அவர் எடுத்திருக்கக்கூடிய முயற்சிகள், அவர் கேட்கிற கேள்விகள் அவருக்கு சுபத்தை வழங்காது. இப்படித்தான் நீங்க அந்த முடிவை கொண்டு வரணும். புரியுதுங்களா? இது சூட்சமமான பிரசன்னத்தினுடைய நிலை. அப்ப ஒரு ஜாதகம் பார்க்கும் பொழுதோ அல்லது ஜாதகம் பார்க்கறதுக்காக ஒருத்தரை சந்திக்க போகும் பொழுதோ நடக்கக்கூடிய நிகழ்வுகள், கிரக நிலைகள், சம்பவங்கள் ஜோதிடருக்கான சம்பவங்கள் அல்ல. யாருக்காக ஜாதகம் பார்க்க செல்கிறீர்களோ அவருக்கான சம்பவங்கள், அவருக்கான ஆளுமை, அவருக்கான மாற்றங்கள், அவர் கேட்கக்கூடிய கேள்விக்கான முடிவுகள் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவான நிலையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் பிரசன்னத்தினுடைய அடிப்படை. அப்ப ஒரு ஜோதிடர் கேள்வி கேட்கும் பொழுது, ஜோதிடரை அணுகி ஒருவர் கேள்வி கேட்கும் பொழுது அந்த நேரத்தில் ஆளுமையை செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய கிரகம் முழுக்க முழுக்க உங்களை நாடி வந்திருக்கக்கூடிய அந்த வாடிக்கையாளர் மீது ஆதிக்கத்தை செலுத்தி அவருடைய எண்ணங்களுக்கும் செயல்களுக்கும் காரண காரியங்களுக்கும் முடிவை தெரிவிக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. சரி, இது முதல் சூட்சமம். இரண்டாவது சூட்சமம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த நபர், உங்களை தேடி வந்த நபர் ஒரு கேள்வி கேட்கிறார். ஐயா, என் குழந்தைக்கு திருமணம் ஆகல, நல்லபடியா நடக்குமா, எப்ப நடக்கும்னு கேட்கிறார். அந்த நேரத்துல அசுப கிரகங்களினுடைய ஆதிக்கம் இருக்கு, அதாவது அசுப ஹோரைகளாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த சூழல்ல அவர் கேட்கிற கேள்விக்கு நம்ம சுப பலனை தர முடியாது. ஏன்னா அசுப கிரகத்தினுடைய ஆதிக்கம் மிக்க ஒரு காலத்தில் வந்திருக்கிறார். ஆகையினால அந்த நபர் அசுப காலத்தின் பிடியில் இருக்கிறார், அசுப கிரகத்தின் பிடியில் இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்குவீங்க. புரியுதுங்களா? அப்போ அவர் அசுப கிரகத்தினுடைய காலத்துல ஹோரையில வந்ததுனால அவர் இந்த திருமணம் சார்ந்த நிலைகள்ல தாமதத்தையோ தடைகளையோ பிரச்சனைகளையோ குழப்பங்களையோ சந்திப்பார் அப்படிங்கிற ஒரு பலனை நாம் பலனாக எடுத்துரைக்க வேண்டும். இப்ப கேள்வி கேட்பீங்க, சார் அவர் வந்திருக்கிற நேரத்துல அந்த ஹோரை இருக்கு, அதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனா அது எப்படி எதிர்காலத்துல எப்பவோ நடக்க போற திருமணத்துல பிரச்சனையை கொடுக்கும்? எப்பவோ நடக்க போற, ஒரு 6 மாசம் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம், 1.5 வருஷம் கழிச்சு கூட திருமணம் நடக்கலாம். அந்த காலத்துல எப்படி இவங்களுக்கு கால தாமதத்தையோ கஷ்டத்தையோ பிரச்சனையோ கொடுக்கும்னு நீங்க எப்படி சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு எழும், நிச்சயமா எழணும். அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம்? குருட்டாம்போக்குல நம்ம கண்ணை மூடிட்டு குருட்டுத்தனமா நம்ம பலன் சொல்றோமா அப்படின்னா இல்லை. உங்களை ஒருவர் நாடி வந்து எந்த நேரத்தில் கேள்வி கேட்கிறாரோ அந்த நேரத்தில் சுப கிரகத்தினுடைய ஆளுமையை கொடுக்கக்கூடிய ஒரு ஹோரை காலமாக இருந்தால், சுப ஹோரை காலமாக இருந்தால், அவர் கேட்ட கேள்விக்கான செயலை ஒரு சுபஹோரை காலத்தில் தான் செய்வார். சுபஹோரை காலத்தில் செய்யப்பட்ட ஒரு செயலானது
சுபபலனைத்தான் முடிவாக தரும். இதுதான் சூட்சமத்தினுடைய முழுமையான சூட்சமம், பிரசன்னத்தினுடைய முழுமையான சூட்சமம். அதே நேரத்தில் ஒருவர் உங்களை நாடி வந்து ஒரு அசுப நேரத்தில் அசுப கிரகத்தினுடைய ஆதிக்கம் மிக்க அசுப உரையில சந்தித்து ஒரு கேள்வி கேட்கிறாருன்னா அவரை நீங்க செய்யாதேன்னு சொன்னாலும் செய்யாம இருக்க போறதில்லை. ஆனா அவர் எப்ப அந்த காரியத்தை செய்ய ஆரம்பிப்பார்னா ஒரு அசுப கிரகத்தினுடைய ஆதிக்கம் மிக்க அசுப நேரத்தில் அசுப ஹோரை காலத்தில் தான் அந்த காரியத்தை செய்ய ஆரம்பிப்பார். அசுப நேரத்தில் அசுப கிரகத்தினுடைய ஆதிக்கம் மிக்க அந்த காலத்தில் செய்யக்கூடிய காரியம் முழுமையடையாது. தடைகளை கொடுத்து, பின்னடைவுகளை கொடுத்து, பிரச்சனையை கொடுத்து அவருக்கு எதிர்மறையான ஒரு விளைவை தந்து விடுகிறது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இதுல இன்னொரு கேள்வி கேட்பீங்க, அது என்ன சுப கிரகத்தினுடைய காலத்துல செய்யும்போது சுப விளைவும் அசுப கிரகத்தினுடைய காலத்துல செய்யும்போது அசுப விளைவும் எப்படி ஏற்படுது, இதை எப்படி டிஃபைன் பண்ண முடியும்னு கேட்பீங்க. ஒரு சுப கிரகத்தினுடைய ஆதிக்கமிக்க சுப ஹோரை காலத்தில் உங்களுடைய சிந்தனையும் செயலும் உடலில் ஏற்படுகிற மாற்றங்களும் உங்களுடைய கிளான்ஸ் அதாவது உள் உறுப்புகளில் சுரப்பிகளில் ஏற்படுகிற சுரப்புகளினுடைய தன்மையும் சராசரியாக இருந்து ஒரு மிதமான தெளிவான ஒரு தடுமாற்றமற்ற சிந்தனையை ஏற்படுத்தி முழு அறிவையும் பயன்படுத்த செய்து அந்த காரியத்தை சிந்தித்து செயலாற்றி முடிக்க வைக்கும். அப்ப பொறுமையா நிதானமா அறிவை பயன்படுத்தி செய்யக்கூடிய அந்த காரியம் நிச்சயமா நல்ல ஒரு பலனைத்தான் கொடுக்கும். அதே நேரத்தில் அசுப ஹோரை காலத்தில் அசுப கிரகத்தினுடைய ஆதிக்கம் மிக்க ஒரு ஹோரை காலத்தில் ஒரு காரியத்தை நீங்கள் செய்யும் பொழுது எண்ணங்களும் ஒரு நிலையில் இருக்காது, குழப்பங்களும் பின்னடைவுகளும் முழுமையா உங்களுடைய புத்திசாலித்தனத்தையோ அறிவையோ பயன்படுத்த முடியாத நிலையும் இரத்த ஓட்டத்தில் மாற்றங்களும் உள்ளுறுப்புகளில் சுரப்பிகளில் தாறுமாறான ஒரு சுரப்புகளும் ஏற்பட்டு மனமும் உடலும் ஒரு நிலையில் இல்லாத நிலையில் சரியான இரத்த ஓட்டம் மூளைக்கு செல்லாம சிந்திக்க முடியுமானா முடியாது. இரத்த ஓட்டம் இல்லைன்னா மூளைக்கு சரியா இல்லைன்னா சிந்திக்க முடியாது, புத்திசாலித்தனத்தை பயன்படுத்த முடியாது. எல்லாம் தெரிஞ்சிருக்கும், ஆனா தப்பு தப்பா பண்ணிட்டு வந்துருவீங்க அந்த நேரத்துல. அப்ப ரிசல்ட் என்னவா இருக்கும், தவறாகத்தான் இருக்கும், எதிர்மறையான ஒரு முடிவைத்தான் முடிவாக நீங்கள் பெறுவீர்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. அப்ப எந்த அளவிற்கு இந்த ஜோதிட சாஸ்திரமானது மனித வாழ்வியலில் பின்னி பிணைந்ததாக இருக்கிறதுன்னு பார்த்துக்கோங்க. அப்போ ஒரு சுபஹோரை காலத்தில் ராகுகால யமகண்டங்கள் குறுக்கிடாத நிலையில் சுத்தமான ஒரு காலமாக, சுத்தமான சுப கிரகத்தினுடைய ஆதிக்கமிக்க ஒரு காலமாக அந்த காலம் அமைகிறது. அந்த நேரத்தில் உங்களை நாடி வந்து ஒருவர் கேள்வி கேட்கிறார் என்றால் அவருக்கு மிக விரைவிலேயே நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு அந்த கேள்வி கேட்கக்கூடிய காரியத்தை ஒரு சுபஹோரை காலத்தில் செய்து அதன் அடிப்படையில் ஒரு சுபமான முடிவை அவர் பெறுவார்னு சொல்லி அதற்குரிய பலன்களை நீங்கள் எடுத்துரைக்க வேண்டும். அதே நேரத்தில் ஒரு அசுப கிரகத்தினுடைய ஆதிக்கம் மிக்க ஒரு அசுப ஹோரையில வந்து உங்களை ஒருத்தர் சந்திக்கிறார் அப்படின்னா அவர் அந்த காரியத்தை நிச்சயமாக அசுப நேரத்தில் செய்வார், அசுப ஹோரை காலத்தில் செய்வார். அப்ப நிச்சயமா தாறுமாறான எண்ணங்களும் ஒரு நிலையற்ற மனமும் புத்தியை பயன்படுத்த முடியாத நிலையும் அறிவை பயன்படுத்த முடியாத நிலையும் சுய சிந்தனையற்ற ஒரு நிலையும் ஏற்பட்டு அதன் அடிப்படையில் செய்யக்கூடிய காரியம் அவர் எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்காமல் எதிர்மறையான ஒரு பலனை கொடுத்து விடுகிறது அப்படிங்கிறதையும் நீங்க புரிந்து அதன் அடிப்படையில் பலனை எடுத்துரைக்க வேண்டும். புரியுதுங்களா? இது எதை அடிப்படையாக கொண்டு பலன் உரைப்பது? ஹோரை மற்றும் ஹோரை அதிபதியினுடைய காலத்தை அறிந்து ஒருவர் உங்களிடம் கேள்வி கேட்கும் பொழுது என்ன மாதிரியான ஹோரை அதிபதி ஆளுமை செலுத்தி கொண்டிருந்தார் பூமியில், உங்களை வந்து கேட்பவரிடம் என்ன மாதிரியான ஆளுமையை செலுத்தி கொண்டிருந்தார், அது சுபமா அசுபமா அப்படிங்கிறதெல்லாம் அறிந்து அதன் அடிப்படையில் நீங்கள் பலன்களை எடுத்துரைக்கக்கூடிய அற்புதமான ஒரு சூட்சமமாக இந்த ஹோரா சாஸ்திரம் அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த ஒரு கேள்வியை கேட்குறாங்கன்னா அதுக்கு எப்படி இந்த
ஹோரா சாஸ்திரத்தை பயன்படுத்தி ஒவ்வொரு மணி நேரமும் ஆளுமையை செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய கிரகத்தினுடைய நிலையை அடிப்படையாக கொண்டு பலனுரைப்பது அப்படிங்கிறதான் நம்ம அடுத்தடுத்த வகுப்புகளில் பார்க்க போகிறோம். அப்போ இதுவரைக்கும் நம்ம கற்றறிந்த பாடங்களில் ஹோரைனா என்ன, பிரசன்னம்னா என்ன, யாருக்கு வேலை செய்யும், யார் மீது தன்னுடைய ஆதிக்கத்தை கிரகங்கள் செலுத்தும், எப்படி இது நடக்குது, இதுக்கான சூட்சம வழிகள் என்ன, எப்படி ஒன்று இன்டர்லேட்டிவாக இருந்து அந்த ஒரு காரியத்தை நல்ல முறையிலோ அல்லது எதிர்பாராத தீய நிலையிலோ முடிவை தருகிறது, முடித்து வைக்கிறது அப்படிங்கிறதையெல்லாம் இந்த பாடத்திட்டத்தில் புரிந்திருப்பீர்கள். அடுத்த பாடத்திட்டத்தில் ஒரு குழந்தை பாக்கியம் சார்ந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. அந்த நேரத்தில் என்ன மாதிரி கிரகநிலைகள் இருந்துச்சு, என்ன ஹோரை நடந்துச்சு, சுபமா அசுபமா, ராகுகாலம் இருந்துச்சா, யமகண்டம் இருந்துச்சா, இருந்தால் எப்படி பலன் சொல்கிறது அப்படிங்கிறத அடுத்த வகுப்பில் பார்க்க போகிறோம். புரியுதுங்களா? அப்போ இந்த பாடத்திட்டத்தை நம்ம சொல்லி கொடுத்த சூட்சமத்தை மீண்டும் 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 படித்து பார்த்து புரிந்து நோட்ஸ் எடுத்து அதன் அடிப்படையில் விளங்கிக்கிட்டிங்கன்னா ரொம்ப எளிமையாக இறைவன் அனுகிரகத்தினாலே இந்த பிரசன்ன ரீதியாக ஒருவர் கேட்கிற கேள்விக்கு துல்லியமான பலன்களை உங்களால் வெளிப்படுத்த முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.